டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா இன்னையோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க தேர்வு நோக்குல ரொம்பவே சுலபமா அதே சமயம் ஆழமா இந்த தொகுப்புல பார்க்கலாம். வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகள் பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் பார்த்துடலாம். முதல்ல தமிழ்நாடு செய்திகள், அப்புறம் தேசிய நிகழ்வுகள், ஆட்சியல், பொருளாதாரம், சில முக்கியமான அரசு முன்னெடுப்புகள், கடைசியா சர்வதேசம் மற்றும் விருதுகள். வாங்க முதல்ல நம்ம மாநிலத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு முக்கியமான விவாதம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா நம்மளோட மொழிக் கொள்கை பத்தி தான். தமிழ்நாடு 1968ல இருந்தே தமிழ், ஆங்கிலம்னு 2 மொழிக் கொள்கையை தான் பின்பற்றிட்டு வருது. ஆனா தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையா வச்சு யுஜிசி இப்போ மும்மொழி கொள்கையை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இது மாநிலத்தோட கொள்கைக்கு எதிரா இருக்கிறதால இது மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தொல்பொருள் கண்டுபிடிப்பு. நம்புவீங்களா, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல மோளப்பாளையத்துல கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்திய காண்டாமிருகத்தோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. தென்னிந்தியாவுல காண்டாமிருகம் வாழ்ந்ததுக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். இந்த கண்டுபிடிப்பு மூலியமா அந்த காலத்துல நம்ம பகுதியோட சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து இப்போ தேசிய அளவுல என்னென்ன நடந்திருக்குன்னு பாப்போம். இந்தியன் ரயில்வே சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே நல்ல ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் முறையா எல்என்ஜி, அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்புறம் டீசல் ரெண்டையும் யூஸ் பண்ணி ஓடுற ஒரு டிஎம்யூ ரயில் அறிமுகமாக இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டீசல் பயன்பாட்டை 40% வரைக்கும் இதை குறைச்சிரும். முக்கியமா காத்த மாசுபடுத்துற கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு பொறியையும் இது ரொம்பவே கம்மி பண்ணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியில இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா ஆட்சியல், அதாவது பாலிட்டி பகுதியில ரொம்பவே முக்கியமான ஒரு சட்ட கேள்வியை பத்தி பார்க்கலாம். இப்போ உச்ச நீதிமன்றம் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அமலாக்கத்துறை, அதாவது இடி, ரிட் மனுக்களை பயன்படுத்தலாமா கூடாதா? அதாவது அவங்க நேரடியா ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ரிட் பெட்டிஷன் போட முடியுமாங்கிறதான் கேள்வி. இத உச்ச நீதிமன்றம் இப்போ விசாரிக்க போறாங்க. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஈடின்னா என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இது 1956ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நிதி அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது. இவங்களோட முக்கிய வேலை பண மோசடி, அந்நிய செலாவணி சட்ட மீறல்கள் மாதிரியான பெரிய பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிறது தான். நீதி பேராணைகள், அதாவது ரெட்ஸ், இது நம்ம அரசியல் சட்டத்தோட ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுற ஒரு முக்கியமான கருவி இது. இதுல ஹாபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ஷியோரரி, கியூ வாரண்டோன்னு மொத்தம் 5 வகை இருக்கு. ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டிகல் 226 படி ஹைகோர்ட்டும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். சரி, பாலிட்டி டாபிக் முடிஞ்சது. இப்போ பொருளாதாரம் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மேலாண்மையில ஒரு புதுவிதமான வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ப்ளூ, அதாவது நீல வகைப்பாட்டை கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி இதெல்லாம் மாசை ஏற்படுத்துற தொழில்களா பார்த்தாங்க. ஆனா இப்போ இல்ல, இவங்க சுற்றுச்சூழலுக்கு அவசியமான சேவையை செய்றாங்கன்னு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொள்கை மாற்றம். அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்துக்கு கீழே அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற மாயாபந்தர்ல கிட்டத்தட்ட 199 கோடி ரூபாய் செலவுல ஒரு புது மீன்பிடி துறைமுகம் கட்ட போறாங்க. நம்ம நாட்டிலேயே பேட்டரி தயாரிக்கிறத அதிகப்படுத்தணும்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் இந்த ACCPLI திட்டம். இதோட டார்கெட் என்னன்னா, மொத்தமா 50 ஜிகாவாட் மணி நேரம் உற்பத்தி பண்ணணும். இது எதுக்கு இவ்வளவு முக்கியம்னா, நம்மளோட எலக்ட்ரிக் வண்டிகள் ஆற்றல் சேமிப்பு தேவைகளுக்கு நாமளே பேட்டரி தயாரிச்சு தன்னிறைவு அடையறதுக்கு இது உதவும். இப்போ கவர்மெண்டோட 2 புது டிஜிட்டல் முயற்சிகளை பத்தி பார்க்கலாம். UIDAI ஒரு புது ஆதார் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க உங்க வயசை மட்டும் இதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்க அட்ரஸ், அப்பா பேர் மாதிரி மற்ற எந்த டீட்டெயில்ஸும் ஷேர் ஆகாது. ஸோ நம்ம பிரைவசிக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்து 5மேனான்னு ஒரு புது போர்ட்டல். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சரியா நடக்குதா, வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த போர்ட்டல். இந்த பைமனா போர்ட்டல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 150 கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கிற எல்லா மத்திய அரசு ப்ராஜெக்ட்டுக்கும் இது கட்டாயம். இது பழைய சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுது, மத்த போர்ட்டல்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யும். ரொம்ப முக்கியமா 60% டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிடும். இதனால வேலையும் ஈஸி, தப்பும் நடக்காது. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இன்டர்நேஷனல் நியூஸ் அண்ட் அவார்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன அப்டேட். 2 குவிக் அப்டேட்ஸ்.
ஒன்னு, UAE அவங்களோட முதல் டாலர் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சியான USDUவை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம 2026 குடியரசு தின விழாவுல பெஸ்ட் அணிவகுப்பு அலங்கார ஊர்திக்கான விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும், அதாவது இந்த கொள்கைகள், டெக்னாலஜி, பொருளாதார நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட நாளை இந்தியாவை எப்படி உருவாக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படிக்கிறது தான் எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.